அந்த துவயஸ்தம்பத்தில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் இருக்கக்கூடிய கொடியில் கருடன் இருந்ததுன்னா உள்ள விஷ்ணு இருக்காருன்னு அர்த்தம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அறிகுறி இருக்குது. அதனால் காளமாடி வெளியில் அந்த கொடியில் இருந்ததுன்னா உள்ள சிவபெருமான் இருக்காருன்னு அர்த்தம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கொடி இருக்கு இல்லையா? அதனால் கருள புட்கொடியான அந்த கொடியில் இருக்கக்கூடிய புட்கொடிய அந்த கருட பகவான் எம்பெருமான் திருவுள்ளத்தினுடைய உகப்புக்காக பாடப்பெற்றது. பெருமாளுடைய திருவுள்ள உகப்புக்காக பாடப்பெற்றது. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, நாகத்தினால் வரக்கூடிய என்ன தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை விலகும் அப்படின்னு எழுதினார். சமஸ்த தோஷத்தையும் போக்கும் அப்படின்னு எழுதினார். அப்படிப்பட்டதான பாசுரம் இங்கே கருட பகவான் வந்த உடனேயே ராமபிரானுடைய அந்த கட்டுப்பட்டிருக்க நாக பாசங்கள்லாம் விலகிடுத்து. ததோ முகூர்த்தாத் கருடம் வைனதேயம் மகாபலம் வானரா தத்ருசுகு சர்வே ஜ்வலந்தமிவ பாவகம். ததோ முகூர்த்தாத் கருடம் கருடம் வைனதேயம் மகாபலம் வானரா தத்ருசுகு சர்வே ஜ்வலந்தமிவ பாவகம். எல்லாம் அப்படி வந்த உடனேயே ராமபிரானுடைய கட்டெல்லாம் விட்டு இளையபெருமானுடைய கட்டெல்லாம் விட்டு எல்லாம் நீங்கிடுத்தோம். கருடனுடைய அந்த சுவாசம், அந்த வாசனைக்கே அவருடைய கடாட்சம், மூலிகையினுடையதான வாசனை, அவர் கொண்டு வந்ததான அமிர்த கலசம் இல்லையா, அமிர்த கலச கருடன் அமிர்தத்தினுடையதான வாசனையிலே எல்லாரையும் பிழப்பிச்சு கொடுத்தோம். கருடன் எப்படி வராருங்கிற அக்னியை போல ஜொலிக்கிறாராம். கருடனுக்கு சுபர்ணன் ஒரு திருநாமம். இந்திரனால் கொடுக்கப்பட்டது சுபர்ணன். ஏன்னா கருடன் சொல்லும் பொழுது கருடன் அவளுடையதான அம்மா வினதைன்னு பேர். வினதா கர்த்ரு ரெண்டு பேரும் அக்கா தங்க, ரெண்டு பேரையும் ஒத்தரையே கல்யாணம் பண்ணிட்டா. அதனால் சக்காலத்திகளாக ஆயிட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படுவா. இவ வினதா எப்பொழுதும் அமைதியாக இருப்பா. கர்த்ரு அப்படிங்கிறவ தான் கொஞ்சம் பொறாமப்படுவள். ரெண்டு பேரும் விளையாட்டாக ஒரு தடவை பேசிகிட்டே இருக்கும் பொழுது இந்திரனுடையதான குதிரை இருக்கு, அது என்ன கலர் தெரியுமான்னு கேட்டா. கர்த்ரு கேட்டா வினதியை பார்த்து. உடனே வினதை சொன்னால், இந்திரனுடைய குதிரை வெள்ளை கலர் தான், அதில் என்ன இருக்குது, வெள்ளை கலர் தான், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் குதிரை அப்படின்னா. உடனே அதுக்கு ஒரு யுக்தி பண்ணினா, மறுபடியும் ஒரு குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டால், சரி அந்த குதிரையுடைய வால் எப்படி இருக்கும், எந்த நேரத்தில் இருக்கும்னா, குதிரையே வெள்ளைன்னா வால் மட்டும் இருந்தால் வாலும் வெள்ளையில் தான் இருக்கும், வெள்ளை கலரில் தான் இருக்கும்னா. இல்லை கருப்பு கலரில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா. இப்படி விளையாட்டு விபரீதமாக போச்சு. சரி நாளைக்கு வேணா வா, நம்ம இந்திரலோகத்துக்கு நான் அழைச்சின்னு போகிறேன், பார்ப்போம். ஒரு கால் நீ சொன்னபடி பூர்த்தியாகவே வெள்ளையாக இருந்ததுன்னா நான் உனக்கு அடிமை. நான் சொன்னபடி வால் மட்டும் கருப்பாக இருந்ததுன்னா நீ எனக்கு அடிமை. என்ன சொல்கிற, ஒத்துக்கிறியான்னு கேட்டால் ஒத்துக்கிறேன்னு விட்டா. மறுநாள் இவன் கிளம்பி போகிறதுக்குள்ளே இவன் என்ன பண்ணா, இவன் கர்த்தருங்கிறவ அவளுக்கு குழந்தைகள்லாம் உண்டு. ஆனால் எல்லாம் பாம்பு குழந்தைகள், எல்லாம் பாம்பு நிறையா. அந்த பாம்புகள்லாம் கூட்டா எல்லாரும் போய் அந்த வால் இந்திரனுடையதான குதிரை வாலில் சுற்றிக்குங்கோ, நான் சொல்கிற வரைக்கும் அங்கே சுற்றினுங்கோ, நான் அப்புறம் சொன்னதுப்புறம் விட்டுட்டு வந்துருங்கோன்னு சொல்லிட்டா. மறுநாள் காலம்புரை போய் பார்க்கும் பொழுது, தூரக்கேந்து பார்க்கும் பொழுது அந்த வாலை பாருன்னா, வாலை பார்த்தா வால் கருப்பாக இருந்தது. நான் சொன்னேன் கருப்பு, நீ வெள்ளை நீ ஏன், சரி என்ன மன்னிச்சுடும், நான் இனிமேல் உனக்கு அடிமையாக இருக்கேன்னா அந்த அடிமையாகவே இருந்துட்டு இருந்தா. அவள் சொன்னால் அவள் கபடமாக பண்ணது தெரியல வினதைக்கு. உடனே வினதாவுடைய அடிமைத்தனத்தை போக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், வினதாவுடையதான பிள்ளை, அதனால தான் வைனதேயன்னு பேர் கருடனுக்கு. கேட்ட உடனே எனக்கு அமிர்தத்தை கொண்டு கொடுத்தா நான் உங்கள் அம்மாவை விடுவிச்சு விடுறேன் அடிமைத்தனத்திலேருந்துன்னா, அந்த அமிர்தத்தை தேடி இந்திரலோகத்துக்கு போனார். இந்திரனோட யுத்தம் பண்ணினார். அந்த யுத்தம் பண்ணினதை பார்த்து ஆச்சரியப்பட்ட இந்திரன் என்ன பண்ணினா, இவனுக்கு சுபர்ணன்கிற பெயரை கொடுத்தான். நீ என்னோடையே நீ யுத்தம் பண்ணியிருக்கிய, இப்படி யுத்தம் பண்ணுறியே அப்படின்னு சுபர்ணன்னு பேர் தான். அதனால் சுபர்ணன்னு ஒரு திருநாமம் இந்த கருடனுக்கு. அதனால் அந்த கருடன் என்ன பண்ணுறான், ராமலக்ஷ்மணனுடைய முகத்தை அப்படி தடவி கொடுக்குறாராம். வேறு ஒன்றும் பண்ணலை கருடன் அங்கேருந்து ஏன்னா தடவி கொடுத்த உடனே ராமலக்ஷ்மணனுடைய முகத்தை தடவி கொடுத்த உடனே சரீரத்தில்
ராமனும் இளைய பெருமாளுடைய சரீரத்தில்